அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் சர்வதேச நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் உலக நாடுகளுக்கு அதிரடியாக வரி போட்டார். இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் வெடித்தது. இரு நாடுகளும் மாறி மாறி வரி விதிப்பில் ஈடுபட்டன. வரிப்போரின் உச்சமாக சீனாவின் சில பொருட்களுக்கு 245% வரி விதித்து மிரளவிட்டது அமெரிக்கா. இந்த நிலையில்தான் சர்வதேச நாடுகளை மிரட்டும் வகையில் சீனா பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் அறிக்கை: சமரசம் செய்வதால் அமைதி வராது. எங்களுடைய இழப்பில் உலக நாடுகள் ஆதாயம் தேட வேண்டாம். சீனாவை பாதிக்கும் வகையில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போடும் நாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. சீனாவுடன் வர்த்தகத்தை குறைத்துக் கொள்ளும்படி சர்வதேச நாடுகளுக்கு அமெரிக்கா நெருக்கடி கொடுப்பதாக தகவல் வெளியான நிலையில் இந்த அறிக்கையை சீனா வெளியிட்டுள்ளது. கோவை கழிப்பறை கட்டடத்துக்கு கக்கன் பெயர் வைத்த அதிர்ச்சி. கோவை சில்வர் ஜூபிலி பகுதி அருகே அண்ணா நகரில் பொது கழிப்பிடம் உள்ளது. மாநகராட்சி பராமரிப்பில் இருக்கும் இந்த கழிப்பிடத்துக்கு சமீபத்தில் பெயிண்ட் அடித்தனர். அப்போது முகப்பு சுவரில் அண்ணாதுரை, கக்கன் பெயர்களையும் எழுதினர். கழிவறைக்கு தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாநகராட்சிக்கு அதிமுக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி விஜயன் கூறுகையில், அண்ணாதுரையும் கக்கனும் நேர்மையான அரசியலுக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் பெயரை பொது கழிப்பிடத்தில் எழுதியது கண்டனத்துக்குரியது. யார் செய்தாலும் அது தப்புதான். உடனடியாக தலைவர்கள் பெயரை அழிக்க வேண்டும் என்றார். நெசவாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்ற நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உழைக்கும் மக்கள் பிரச்சினைகளை புறக்கணிக்கும் விதமாகவே தமிழக அரசு தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அதே அணுகுமுறையை விசைத்தறியாளர் விவகாரத்திலும் கடைபிடித்தது. தமிழக நெசவாளர்களுக்கு திமுக அளித்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். நெசவாளர்களுக்கான தனி கூட்டுறவு வங்கி, நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்கும் வகையில் அரசு கொள்முதல் நிலையங்கள் மூலம் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் 12%இலிருந்து 8% குறைப்பு, நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் உதவித்தொகை ரூ.1000 ரூ.2000 உயர்வு உள்ளிட்ட நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென முதல்வரை நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ஏப்ரல் 23 தீர்ப்பு அறிவிப்பு. சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட 23 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. மாநில அரசின் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியும், விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளை துன்புறுத்த தடை செய்ய கோரியும் சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. விசாரணையின் போது ரெய்டை எதிர்த்து தமிழக அரசு வாதம் செய்தது. அதே நேரம் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சிலர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தினோம் என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. இந்த நிலையில் இன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஏப்ரல் 23 தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று கோர்ட் அறிவித்தது. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தபோது இனித்தது, இப்போது கசக்கிறதா? திமுகவுக்கு இபிஎஸ் கேள்வி. சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானதல்ல என பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கும்போது கருணாநிதி கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதாவுடன் திமுக கூட்டணி வைத்தபோது இனித்தது, இப்போது கசக்கிறதா? முரசொலி மாறனை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒரு வருடம் வைத்திருந்தபோது திமுகவுக்கு பாரதிய ஜனதா நல்ல கட்சியாக தென்பட்டது. இப்போது அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தால் ஏன் என்று முதல்வர் கேள்வி கேட்கிறார். ஒரு விஷயம் திமுகவுக்கு சாதகமாக இருந்தால் அதை பாராட்டுவார்கள், அவர்களுக்கு பாதகமாக இருந்தால் அதை எங்கள் மீது பழி சுமத்துவார்கள். இதுதான் வாடிக்கை என்று பழனிசாமி கூறினார். காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் எம்எல்ஏவாக இருப்பவர் காங்கிரஸைச் சேர்ந்த ராஜேஷ்குமார். காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை குழு தலைவராகவும் இருக்கிறார். 2014ஆம் ஆண்டு மெட்டாலம் பகுதியில் புறம்போக்கு நிலத்தை மீட்க அதிகாரிகள் சென்றனர். அவர்களை ராஜேஷ்குமார் உட்பட 6 பேர் தாக்கியதாக பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து நாகர்கோயில் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டது. விசாரணையின் போது 3 பேர் உயிரிழந்தனர். ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மற்ற 3 பேர் மீதான வழக்கு விசாரணை முடிவில் அவர்கள் அதிகாரிகளை தாக்கியது உறுதியானது. இதையடுத்து 3 பேரும் குற்றவாளிகள் என்று கோர்ட் தீர்ப்பளித்தது. இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. ராஜேஷ்குமார் உட்பட 3 பேருக்கும் தலா 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி ராமநாதபுரம் எம்பி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. கடந்த லோக்சபா தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி போட்டியிட்டார். சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை விட 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் நவாஸ் கனி வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து பன்னீர்செல்வம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் தேர்தல் வேட்பு மனுக்களில் உண்மை தகவல்களை மறைத்ததாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் நவாஸ் கனி மீது குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் பன்னீர்செல்வம் மனுவை நிராகரிக்க கோரி நவாஸ் கனி மனு செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் நவாஸ் கனி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வழக்கின் விசாரணையை ஜூன் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். வெளிநாடு சென்று மீண்டும் சர்ச்சை கிளப்பிய ராகுல். காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். பாஸ்டன் நகரில் இந்தியர்கள் முன் உரையாற்றிய ராகுல் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டினார். அவர் பேசியது, மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் மோசடி நடந்துள்ளது. குறிப்பாக அம்மாநில வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட அந்த தேர்தலில் அதிக ஓட்டு பதிவானது. மாலை 5:30 மணி வரை ஓட்டு போட்டவர்கள் விவரத்தை தேர்தல் கமிஷன் வெளியிட்டது. பின்னர் 5:30 முதல் 7:30 மணி வரையிலான 2 மணி நேரத்தில் 65 லட்சம் பேர் ஓட்டு போட்டதாக கூறியது. இது நடைமுறையில் சாத்தியமற்றது. ஒரு வாக்காளர் ஓட்டு போட குறைந்தது 3 நிமிடம் ஆகும். அப்படி கணக்கிட்டால் இவ்வளவு ஓட்டு பதிவாக நள்ளிரவு 2 மணி வரை ஆகியிருக்கும். இது தொடர்பாக வீடியோ ஆதாரங்களை நாங்கள் கேட்டபோது தேர்தல் கமிஷன் கொடுக்கவில்லை. மேலும் வீடியோ ஆதாரங்களை கேட்கும் அதிகாரத்தையும் மறுக்கும் வகையில் சட்டம் இயற்றியுள்ளனர். இதன் மூலம் இந்திய தேர்தல் கமிஷன் சமரசம் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷனில் ஏதோ பிரச்சினை உள்ளது. இதை நான் பலமுறை கூறிவிட்டேன் என்று குற்றம் சாட்டினார். குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலம். கோடைக்காலத்தில் அருவிகளுக்கு நீர்வரத்து இருக்காது. பாறைகள் வறண்டு காணப்படும். இந்த ஆண்டு கோடையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்ததால் அருவிகளில் தண்ணீர் கொட்டியது. கடந்த சில நாட்களாக மழை இல்லை. இதனால் மெயின் அருவியில் குறைந்த அளவிலேயே தண்ணீர் விழுகிறது. 5 அருவியில் 2 கிளைகளில் மட்டும் குறைவாக தண்ணீர் விழுகிறது. சுற்றுலாப் பயணிகள் கியூவில் நின்று குளித்து வருகின்றனர். திமுக எம்எல்ஏ ஆட்கள் அதிர்ச்சி செயலை ஆதாரத்துடன் காட்டிய அண்ணாமலை. சென்னையில் மின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர்களை திமுக குண்டர்கள் சரமாரியாக அடிக்கும் அதிர்ச்சி வீடியோவை பாரதிய ஜனதா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். வீடியோ தொடர்பாக அண்ணாமலை கூறியது, சென்னை வடபழனி ஆற்காடு ரோடு பகுதியில் மின்வாரிய ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருந்தனர். அவர்களை திமுகவைச் சேர்ந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவை அல்லக்கைகளான 136வது வட்ட திமுக பொருளாளர் கார்த்தி மற்றும் வினோத் ஆகியோர் போலீசார் கண்முன்னே கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமிர் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் போலீசிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் இதே பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள் தான். அவரது அல்லக்கைகளின் அராஜகம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. குறைந்தபட்சம் திமுகவினர் உலவும் பகுதி பொதுமக்கள் கவனத்துடன் இருக்கவும் என்ற எச்சரிக்கை பலகையாவது இதுபோன்ற இடங்களில் வைத்தால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வாய்ப்புள்ளது என்று அண்ணாமலை சாடினார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் வழங்கியது சென்னை ஹைகோர்ட். போதைப் பொருள் கடத்தியதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இவர் திரைப்பட தயாரிப்பாளரும் ஆவார். சட்டவிரோத பரிமாற்ற வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீக் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். போதைப்பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்த பணத்தை இயக்குநர் அமீர் உள்ளிட்டோரின் வங்கிக் கணக்குகளில் ஜாஃபர் சாதிக் செலுத்தியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக ஜாஃபர் சாதிக் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளார். ஜாஃபர் சாதிக் திமுகவின் நிர்வாகியாக இருந்ததால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது.
இன்று ஜாமீன் மனு மீது நீதிபதி சுந்தரமோகன் தீர்ப்பளித்துள்ளார். தீர்ப்பின் போது டெல்லியின் முன்னாள் முதல்வர் மணீஷ் சிசோடியாவின் தீர்ப்பை முன் உதாரணமாக வைத்து ஜாஃபர் சாதிக் மற்றும் முகமது சலீமுக்கு முன்ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி தெரிவித்தார். இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் மருமகனுக்கு போலீசார் சம்மன். திருநெல்வேலி டவுன் இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் கவிதாவின் மகள் கனிஷ்காவுக்கும் கோவையைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் கனிஷ்கா தனது தாயுடன் சென்று திருநெல்வேலி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் வரதட்சணை புகார் அளித்தார். கணவர் பல்ராம் சிங்கும் அவரது குடும்பத்தினரும் கூடுதல் வரதட்சணை கேட்கிறார்கள். நெல்லையில் இயங்கி வரும் இருட்டுக்கடை அல்வா கடையை பல்ராம் சிங்கின் பெயருக்கு எழுதித்தர வேண்டும் என்று மிரட்டல் விடுப்பதாக புகாரில் கூறியுள்ளார். இதையடுத்து பல்ராம் சிங்குக்கு பாளையங்கோட்டை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரதட்சணை புகார் தொடர்பாக பல்ராம் சிங் நெல்லை மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவு. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்தவர் போப் பிரான்சிஸ் வயது 88. பிப்ரவரி 14ஆம் தேதி திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அவரது சுவாச குழாயில் ஒரே நேரத்தில் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்று பாதிப்பு இருப்பதை டாக்டர்கள் உறுதி செய்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. 5 வாரங்களுக்கு பிறகு உடல்நலம் தேறி டிஸ்சார்ஜ் ஆனார். தொடர்ந்து டாக்டர்கள் கண்காணிப்பில் இருந்தார். நேற்று ஈஸ்டர் பண்டிகை பிரார்த்தனையில் பங்கேற்றார். இந்நிலையில் இன்று காலையில் போப் பிரான்சிஸ் காலமானார். காலை 7:35 மணிக்கு அவரது உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் அறிவித்தது. உலகம் முழுதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். உலக தலைவர்கள் போப் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சிவாஜி வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்தது ஹைகோர்ட். நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் ஜெகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரிப்பதற்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3.74 கோடி ரூபாய் கடன் பெற்றார். ஆனால் கடன் தொகையை திருப்பித் தரவில்லை. கடன் தொகை வட்டியுடன் 9.39 கோடி ரூபாய் வசூலிக்க ஏதுவாக ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டுமென கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. பட உரிமைகளை வழங்காததால் சிவாஜி கணேசன் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது என்பதால் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி நடிகர் பிரபு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு இன்று சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவாஜி வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் எனவும் வில்லங்க பதிவில் கோர்ட் ஜப்தி உத்தரவை நீக்கவும் பதிவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு பஸ்ஸில் சக்கரம் கழன்று தேசிய நெடுஞ்சாலையில் ஓடியது. கள்ளக்குறிச்சியிலிருந்து நேற்று மாலை 6 மணியளவில் அரசு பஸ் ஒன்று 22 பயணியருடன் கடலூர் சென்றது. டிரைவர் தனசேகரன், கண்டக்டர் குபேரசெல்வம் பணியில் இருந்தனர். தியாகதுர்கம் அடுத்த பிரிதிவிமங்கலம் பஸ் நிறுத்தம் அருகே சென்றபோது திடீரென பஸ்ஸின் முன்பக்க சக்கரம் கழன்று தேசிய நெடுஞ்சாலையில் ஓடியது. இதனால் பதற்றமான டிரைவர் பிரேக் போட்டு பஸ்ஸை நிறுத்த முயன்றார். பஸ் ஒருபுறமாக சாய்ந்து சாலையில் தேய்த்தபடி சிறிது தூரம் ஓடி நின்றது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. கழன்று ஓடிய சக்கரம் 100 அடி தூரத்தில் சாலையோர பள்ளத்தில் விழுந்தது. அந்த நேரத்தில் சாலையில் யாரும் வராததால் பாதிப்பு இல்லை. தியாகதுர்கம் போலீசார் பயணியரை பத்திரமாக மற்றொரு பஸ்ஸில் அனுப்பி வைத்தனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் குடும்பத்துடன் இந்தியா வருகை. 4 நாட்கள் பயணமாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் குடும்பத்துடன் இந்தியா வந்துள்ளார். அவரது மனைவியும் இந்திய வம்சாவளி பெண்ணுமான உஷா, குழந்தைகள் எவான், விவேக், மிராபல் ஆகியோரும் இந்தியா வந்துள்ளனர். டெல்லி ஏர்போர்ட் வந்த ஜே.டி. வான்ஸ் மற்றும் குடும்பத்தினரை விமான நிலையம் சென்று மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார். டெல்லியில் உள்ள சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் கோவிலுக்கு ஜே.டி. வான்ஸ் குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பின்னர் இன்று மாலை ஜே.டி. வான்ஸ் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், வரி விதிப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் ஜே.டி. வான்ஸ் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரவு விருந்து அளிக்கிறார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பிறகு ஜே.டி. வான்ஸ் குடும்பத்துடன் ஜெய்ப்பூர் செல்கிறார். நாளை அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை மறுதினம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கு செல்கிறார்.
பின்னர் மீண்டும் ஜெய்ப்பூர் செல்லும் ஜேடி வான்ஸ் மற்றும் குடும்பத்தினர் அங்கிருந்து 24ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட உள்ளனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு இன்று முதல் கட்டாயம். சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் கட்டாயமாக பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு செய்ய வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் தங்களின் வருகையை பயோமெட்ரிக் மூலம் தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது. மாநகர போக்குவரத்து கழகத்தின் தலைமை அலுவலகம், அனைத்து பணிமனைகள், தொழிற்கூடங்கள் உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் டிரைவர், கண்டக்டர், தொழில்நுட்ப பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயோமெட்ரிக் மூலமாகவே வருகையை பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. இன்று முதல் பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யும் ஊழியர்களின் வருகை மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் பிரபுசங்கர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருக்கிறார். தங்கம் விலை ஒரு சவரன் 72,000 தாண்டியது. அமெரிக்கா, சீனா இடையில் நிலவும் வர்த்தக போர் உள்ளிட்ட காரணங்களால் சர்வதேச முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்கின்றனர். சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளதால் நம் நாட்டில் அதன் விலை புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 9,015 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைந்த நிலையிலும் பழனியில் பக்தர்கள் கூட்டம். பழனி கோயிலில் விடுமுறை தினத்தினை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருந்தது. வெளிமாநில, வெளியூர், உள்ளூர் பாத யாத்திரை பக்தர்கள் வந்தனர். ரோப்கார் வின்சலில் கோயிலுக்கு செல்ல பக்தர்கள் காத்திருந்தனர். பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைந்த நிலையிலும் பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து வந்தனர். கோயிலில் பொது கட்டண தரிசன வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். சாமி தரிசனம் செய்ய 3 மணி நேரம் ஆனது. திரு ஆவினன்குடி அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ஹைதராபாத் ஆட்டத்துக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மூலம் இன்று தொடக்கம். 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 38 லீக் ஆட்டங்கள் முடிந்துள்ளன. இந்த லீக் ஆட்டங்களின் முடிவில் குஜராத், டெல்லி, பெங்களூர், பஞ்சாப் அணிகள் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களில் உள்ளன. தொடரில் மிக மோசமாக விளையாடிய சென்னை அணி 8 ஆட்டங்களில் ஆடி 2 வெற்றி மட்டும் பெற்று புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. நேற்று நடைபெற்ற மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் படுதோல்வி கண்ட சென்னை அணி தனது அடுத்த லீக் ஆட்டத்தில் வரும் 25ஆம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கிறது. சேப்பாக்கத்தில் நடக்கும் 5வது ஆட்டம் இதுவாகும். இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மூலம் இன்று தொடங்குகிறது. காலை 10:15 மணியிலிருந்து www.chennai-superkings.com என்ற இணையதளத்தின் வாயிலாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1,700 ரூபாய், 2,500, 3,500, 4,000, 7,500 ரூபாய் ஆகிய விலைகளில் டிக்கெட் விற்கப்படுகிறது. ஒரு நபருக்கு 2 டிக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பெரியகுளத்தில் கஞ்சா கடத்திய 2 கைது. பெரியகுளம் பகுதியில் வாகனங்களில் கஞ்சா கடத்திய 2 போலீசார் கைது செய்தனர். ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் வினோத்குமார், மனோஜ்குமார். இருவரும் வாகனத்தில் பெரியகுளம் பகுதியில் கஞ்சா கடத்துவதாக பெரியகுளம் வடகரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் கீதா தலைமையில் போலீசார் பெரியகுளம் கும்பகரை ரோட்டில் வாகனத்தில் சோதனை செய்தனர். வினோத்குமாரிடம் 19 கிராம், மனோஜ்குமாரிடம் 15 கிராம் கைப்பற்றப்பட்டன. இருவரும் கைது செய்யப்பட்டனர். வாகனமும் கைப்பற்றப்பட்டது. முருக பக்தர்கள் மாநாடு, ரஜினிக்கு இந்து முன்னணி அழைப்பு. இந்து முன்னணி சார்பில் ஜூன் மாதம் 22ஆம் தேதி குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற தலைப்பில் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்கிறது. இம்மாநாட்டில் நடிகர் ரஜினியை கலந்து கொள்ள வைக்கும் தீவிரத்தில் இந்து முன்னணி களமிறங்கியுள்ளது. இதற்காக ரஜினியை சந்தித்து அவருக்கு மாநாட்டு அழைப்பிதழ் கொடுத்துள்ளனர். தற்பொழுது கோவை அருகே கேரளாவுக்கு உட்பட்ட ஆனைக்கட்டியில் சோலையூர் பகுதியில் நடக்கும் படப்பிடிப்பில் உள்ளார் நடிகர் ரஜினி. இதை அறிந்த இந்து முன்னணியினர் கோவை வடக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் கார்த்தி தலைமையில் சோலையூர் பகுதிக்கு சென்று நடிகர் ரஜினியை சந்தித்தனர். பின் மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்து அழைப்பிதழ் வழங்கினர்.
கோவை வடக்கு மாவட்ட இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் கார்த்திக் கூறுகையில், தொடர் முயற்சிகளுக்கு பின் படப்பிடிப்புக்காக சோலையூர் பகுதிக்கு வந்திருக்கும் நடிகர் ரஜினியை சந்தித்து பேசி முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக விளக்கமளித்தோம். மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என கூறியதும் கட்டாயம் வருகிறேன் என தெரிவித்தார். அவரும் முருக பக்தர்தான் என்பதால் கட்டாயம் வருவார் என நம்புகிறோம் என்றார். பாமக விளம்பரத்தை சேதப்படுத்திய நபர்கள் மீது போலீசில் புகார். செங்கல்பட்டு மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் மே 11ஆம் தேதி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பௌர்ணமி முழுநிலவு மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்காக வீடு வீடாக சென்று அன்புமணி அழைப்புதழ் கொடுத்து நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்து வருகிறார். திருப்போரூர் தொகுதியின் பல இடங்களில் பாமகவினர் மாநாடு தொடர்பாக சுவர் விளம்பரம் செய்து வருகின்றனர். இந்த விளம்பரங்களை மர்ம நபர்கள் தார் ஊற்றி அழித்துள்ளனர். குறிப்பாக மாம்பாக்கம், காயார், கேளம்பாக்கம், கொட்டமேடு உள்ளிட்ட இடங்களில் எழுதப்பட்ட சுவர் விளம்பரங்கள் தார்பூசி அழிக்கப்பட்டன. சுவர் விளம்பரம் மீது போஸ்டர்கள் ஒட்டியும் மறைத்தனர். இது பாமகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தாழம்பூர் மற்றும் காயார் போலீசில் புகார் தரப்பட்டுள்ளது. விஷம செயலில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருமாவளவன் தலைமையில் விசிக மறுசீரமைப்பு கலந்தாய்வு கூட்டம் நாளை நடக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டை உள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மதிமுக, பாமக, தவேக உள்பட பல்வேறு கட்சிகள் தற்போதே தேர்தல் நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டன. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கட்சி தொண்டர்களுக்கு நேற்று பேஸ்புக் நேரலையில் உரையாற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு கலந்தாய்வு கூட்டம் 22ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்தார். கலந்தாய்வு கூட்டத்தில் காலை அமர்வில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கூறினார். திருமாவளவன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் திமுகவை மட்டுமே நம்பியில்லை என்று பேஸ்புக் நேரலையில் திருமாவளவன் கூறியிருந்தார். பிரீமியர் லீக் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்த பிரீமியர் லீக் போட்டியில் தலா 5 முறை கோப்பை வென்ற மும்பை, சென்னை அணிகள் மோதின. சென்னை 11 அணியில் ராகுல் திரிபாதி நீக்கப்பட்டு 17 வயதான ஆயுஷ் மாத்ரே இடம்பெற்றார். டாஸ் வென்ற மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங்கை தேர்வு செய்தார். சென்னை அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 176 ரன் எடுத்தது. ஜடேஜா 53 ரன்களுடன் 2 சிக்சர் 4 பவுண்டரியும், ஓவர்டன் 4 ரன்களுடன் அவுட்டாகாமல் இருந்தனர். மும்பை அணிக்கு ரியான் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா ஜோடி நல்ல துவக்கம் கொடுத்தது. மும்பை அணி 15.4 ஓவரில் 1 விக்கெட்டுக்கு 177 ரன் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ரோஹித் 76 ரன்களுடன் 6 சிக்சர் 4 பவுண்டரியும், சூரியகுமார் 5 சிக்சர் 6 பவுண்டரியுடன் அவுட்டாகாமல் இருந்தனர். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டும் போலீசாரை சஸ்பெண்ட் செய்ய டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. இருசக்கர வாகனங்களை ஓட்டிச் செல்வோரும் பின்னால் அமர்ந்து செல்வோரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். தவறினால் போக்குவரத்து போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கின்றனர். போலீசாரில் ஒரு சிலர் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை படம் பிடித்து வீடியோ எடுத்து காவல்துறையின் சமூக வலைதள பக்கங்களில் பொதுமக்கள் பதிவிட்டு வருகின்றனர். இது காவல்துறையினருக்கு தர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்துகிறது. எனவே ஒழுங்கீனமான போலீசார் மீது துறை ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கமிஷனர்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மாநிலம் முழுவதும் கமிஷனர்கள், எஸ்பிக்கள் வாக்கி டாக்கி வாயிலாக போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலை 7 மணிக்கு போலீசார் வருகை பதிவு சரிபார்க்கப்படும் ரோல் காலில் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு வந்த போலீசார் தங்களிடம் ஹெல்மெட் இருப்பதை உயர் அதிகாரிகளிடம் காண்பித்து உறுதி செய்ய வேண்டும். ஹெல்மெட் இல்லாத போலீசார் இருசக்கர வாகனம் ஓட்ட அனுமதிக்க கூடாது. அவரிடம் சாவியை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ISI முத்திரை பெற்ற நிறுவனத்தின் ஹெல்மெட் வாங்கி வந்து அதற்கான ரசீதை காண்பித்தால் மட்டுமே அவரிடம் சாவியை கொடுக்க வேண்டும் என டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சியை அமல்படுத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம்.
நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சியை அமல்படுத்த வலியுறுத்தி நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. அரசியல் கூட்டணி குழப்பம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக 17 ஆண்டுகளில் 13 பிரதமர்களை நேபாளம் கண்டுள்ளது. தற்போதைய பிரதமர் சர்மா ஒலியின் ஆட்சியிலும் மக்கள் திருப்தியடையாததால் அங்கு மீண்டும் மன்னராட்சியை அமல்படுத்த வலியுறுத்தி கடந்த மாத இறுதியில் போராட்டம் வெடித்தது. மன்னராட்சியை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேபாளத்தை இந்து நாடாக நிறுவ கோரியும் அங்கு முக்கிய எதிர்க்கட்சியாக திகழும் RPP எனப்படும் ராஷ்டிரிய பிரஜாதந்திர கட்சியினர் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இந்த போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. போராட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வாதரில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் KP சர்மா ஒலி, நேபாளி காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர் தியூபா மற்றும் CPN தலைவர் புஷ்பகமல் தஹால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது போராட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் அரசியலமைப்பை பாதுகாப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. விசைத்தறி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்தது. கூலி உயர்வு கோரி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் சுமார் 1.25 லட்சம் விசைத்தறியாளர்கள் 33 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் மூலம் சுமார் 1000 கோடிக்கு மேல் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இச்சூழலில் இன்று இரு மாவட்ட கலெக்டர்கள், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன், கயல்வெளி ஆகியோர் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சோமனூர் ரகங்களுக்கு 15%, பல்லடம், அவினாசி, மங்களம் உள்ளிட்ட இதர ரகங்களுக்கு 10% என்று கூலி உயர்வு வழங்கப்பட்டது. 2022 ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்புக்கொண்டனர். இதையேற்று விசைத்தறி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்றனர். ஊட்டியில் கவர்னர் ரவி தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளிக்கவில்லை. கவர்னர் ரவி மீது தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்கி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா உட்பட 10 மசோதாக்கள் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஊட்டியில் கவர்னர் ரவி தலைமையில் 25, 26ஆம் தேதிகளில் பல்கலை துணைவேந்தர்கள் மாநாடு நடக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்கிறார். இது தொடர்பாக கவர்னர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் பல்கலை வேந்தராக கவர்னரே தொடர்கிறார். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேசியதை விட குறைந்த சம்பளம் கொடுத்த IT நிறுவன அதிகாரிகள் மீது வழக்கு. பெங்களூர் HSR லேஅவுட்டில் பீட்டாஃப்ளெக்ஸ் என்ற பெயரில் IT கன்சல்டிங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. 2023 பிப்ரவரியில் சரவணன் என்பவர் பணிக்கு சேர்ந்தார். செயற்கை நுண்ணறிவு, டெவலப்மெண்ட் செயலிகள், தகவல் பாதுகாப்பு ஆகியவற்றில் 15 ஆண்டுகள் பணி அனுபவம் உடையவர் என்பதால் சரவணனுக்கு ஆண்டுக்கு 90 லட்சம் ரூபாய் சம்பளம் தருவதாக நிறுவன அதிகாரிகள் கூறியிருந்தனர். தன் சம்பளத்தை 90 லட்சம் ரூபாயிலிருந்து 80 லட்சம் ரூபாயாக நிறுவனம் குறைத்தது சரவணனுக்கு தெரிய வந்தது. அவர் சம்பள ரசீதை சரிபார்த்த போது 31 நாட்கள் வேலை செய்திருந்தாலும் 28 நாட்கள் மட்டுமே வேலை செய்ததாக குறிப்பிட்டிருந்ததும் தெரிந்தது. உயர் அதிகாரிகளிடம் சென்று கேட்டபோது இன்னும் அதிகமாக வேலை செய்தால் 90 லட்சம் ரூபாய் சம்பளம் போனஸ் தருவதாக கூறினர். இதை நம்பி சரவணனும் கூடுதல் நேரம் வேலை பார்த்துள்ளார். ஆனாலும் கூறியபடி நிறுவனம் சம்பளம் வழங்கவில்லை. அங்கு வேலை செய்த முன்னாள் ஊழியர்கள் சிலரிடம் சரவணன் விசாரித்த போது வருமான வரி கட்டுவதை தவிர்க்க ஊழியர்கள் சம்பளத்தை குறைத்து கணக்கு காண்பித்து ஏமாற்றுவது தெரிந்தது. சரவணன் தலைமை நிர்வாக அதிகாரி அனிமேஷ்குமார், தலைமை தொழில்நுட்ப அதிகாரி உத்கர்ஷ் சின்ஹா, கணக்கு தணிக்கையாளர் பவன் ஆகியோர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தார். 3 பேர் மீதும் போலீசார் நேற்று முன்தினம் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். அடிக்கடி அழகு நிலையம் சென்ற மனைவியின் ஜடை பின்னலை கத்திரிக்கோளால் வெட்டிய கணவன் கைது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ராம் பிரதாப். இவருக்கு ஓராண்டுக்கு முன் திருமணம் நடந்தது. மனைவி அடிக்கடி அழகு நிலையம் சென்று தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் பழக்கம் கொண்டவர். நேற்று முன்தினம் அழகு நிலையத்துக்கு அவர் சென்றபோது அங்கு வந்த ராம் பிரதாப் அங்கிருந்த கத்திரிக்கோலை எடுத்து மனைவியின் தலைமுடி, ஜடை பின்னலை வெட்டி வீசினார். இந்த சம்பவத்தை அறிந்த ராம் பிரதாப்பின் மாமனார் ராதாகிருஷ்ணன் போலீசில் புகார் அளித்தார்.
அதில் ராம் பிரதாப் குடும்பத்தினர் ஃப்ரிட்ஜ், ஏர் கூலர் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை எங்கள் வீட்டிலிருந்து வாங்கி வரும்படி என் மகளை சித்திரவதை செய்தனர். அதன் உச்சகட்டமாக அழகு நிலையத்துக்கே சென்று என் மகளின் தலைமுடியை ராம் பிரதாப் வெட்டியுள்ளார். அவருடன் 3 பேர் சென்றுள்ளனர் என கூறினார். இதன்படி வழக்கு பதிவு செய்து ராம் பிரதாப்பை போலீசார் கைது செய்தனர். அடிக்கடி அழகு நிலையத்துக்கு மனைவி செல்வதால் ராம் பிரதாப் கோபத்தில் இருந்தார். நேற்று முன்தினம் புருவத்தை அழகுபடுத்துவதற்காக அழகு நிலையத்துக்கு மனைவி சென்றதை அறிந்ததும் ஆத்திரத்தில் ஜடையை வெட்டியுள்ளார் என்று பக்கத்து வீட்டினர் கூறியுள்ளனர். மாறுபட்ட தகவல்களால் குழப்பமடைந்த போலீசார் உண்மையான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர். பெல்ஜியம் கார் பந்தயத்தில் 2வது இடம் பிடித்த அஜித்குமார் ரேசிங் அணி. பெல்ஜியத்தில் நடந்த கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் அணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. துபாய், ஸ்பெயின், இத்தாலி என அடுத்தடுத்து பல நாடுகளில் நடக்கும் கார் பந்தயத்தில் அஜித்குமார் அணி கலந்து கொண்டு அசத்தி வருகிறது. தற்போது பெல்ஜியத்தில் நடந்து வரும் GD4 கார் பந்தயத்தில் அஜித்குமார் அணி பங்கேற்றது. 2 தினங்களுக்கு முன்பு இந்த பந்தயத்திற்கான பயிற்சியில் அஜித் ஈடுபட்டிருந்த போது கார் விபத்தில் சிக்கியது. இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் காயமின்றி உயிர் தப்பினார். தொடர்ந்து 12 மணி நேரம் நடக்கும் இந்த கார் பந்தயத்தில் அஜித்குமாரின் அணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. இது அவரது ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது இந்தியாவின் பெருமைமிக்க தருணம் என்று அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சி பதிவை போட்டுள்ளார்.